பில்லியனர் ஜர்னி அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டமானது கிடையாது. இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியானது அதுதான். இத ஏன் மத்தவங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க, ஏன் கஷ்டமா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, இத மத்தவங்க ஒரு ஸ்டாட்டிக் ஜர்னியா பார்க்குறாங்க. அது அப்படி கிடையாது. அது ஒரு டைனமிக் ஜர்னி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் எம்ப்ளாயியா ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அவர் அதே மைண்ட் செட்ல இருந்துட்டே நீங்க பில்லியனர் ஆகணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா எம்ப்ளாயியா இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயியா இருக்கும்போது 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வந்துட்டு இது இருக்கு அப்படின்னு சொன்னா, உங்களோட வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க வந்துட்டு ஒரு காலகட்டத்துக்கு மேல பிசினஸ் மேன் ஆக வேண்டியிருக்கும். அப்ப பிசினஸ் மேன் ஆகும்போது 10, 20, 30, 40 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். ஆனா, அந்த பிசினஸ் மேன் கிக் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய காலகட்டத்தில அவங்க வந்து பிசினஸ் மேன் ஆகாம எம்ப்ளாயியா ஆரம்பிச்சவங்க, அந்த கடைசி வரையும் அந்த எம்ப்ளாயி மைண்ட் செட்லயே இருந்துட்டு, எம்ப்ளாயியா பண்ணும்போது 1, 2, 3, 4ன்னு பண்ணிட்டுருப்பாங்க. இதே வந்துட்டு பிசினஸ் மேன ஷிஃப்ட் பண்றவங்க 10, 20, 30, 40 அப்படின்னு போயிட்டுருப்பாங்க. அந்த வளர்ச்சி. நான் வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு தான் அந்த வளர்ச்சிய சொல்றேன். இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க 10, 20ன்னு போயிட்டுருக்கிற நேரத்தில, இந்த எம்ப்ளாயி மைண்ட் செட்லயே இருக்கிறவங்க வந்துட்டு 11, 12ன்னு போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ, இவங்களுக்கு என்ன தோணும்? ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா அவங்க பண்ணிட்டுருக்காங்க. இந்த இடத்துல 10 வந்துடுச்சா, உடனே நீங்க வந்துட்டு பிசினஸ் மேனா மாத்திட்டு 10, 20, 30, 40ன்னு போகணும். ஸோ 100 வந்துடுச்சா, உடனே அந்த அ இன்வெஸ்டரா மாறிட்டு 100, 200, 300, 400ன்னு போகணும். ஸோ இந்த வளர்ச்சி மத்தவங்க பண்ண மாட்டாங்க. இந்த டைனமிக் ஸ்டேட் இப்போ 10 முடிச்சதுக்கு அப்புறமும் அவங்க எம்ப்ளாயியாவே கன்டின்யூ பண்ணுவாங்க. 11, 12, 13ன்னு போயிட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பிரச்சனையே. இப்போ வந்துட்டு பிசினஸ் மேன் ஆனவங்க கூட இன்வெஸ்டர் ஆகாம 100க்கு அப்புறம் 110, 120ன்னு போயிட்டுருப்பாங்க. ஸோ இந்த இந்த இடத்துலலாம் அவங்க வந்துட்டு அவங்களோட உருவத்த மாத்திக்கணும். அவங்க நிலைய மாத்திக்கணும். அந்த நிலைய மாத்திக்காம ஸ்டாட்டிக்கா ஒரே மாதிரி போயிட்டுருக்கிறவங்க, பில்லியனர் ஜர்னி அப்படிங்கிறது ரொம்ப வருஷக்கணக்கா ஆகும். அந்த மாரி இல்லாம, இது வந்துட்டு ஷார்ட்டாவே உங்களால பண்ண முடியும். எம்ப்ளாயி ஆயிட்டோமா, ஓகே. இப்போ வந்துட்டு ஒரு 3 மாசத்துக்கு குடும்பத்துக்கு வந்துட்டு தேவையான விஷயத்த வச்சுட்டோமா, தேவையான முதல் கூட இப்ப தேவையில்ல. எம்எஸ்எம்இ லோன் எடுத்துக்கலாம். 3 மாசத்துக்கு தேவையான குடும்பத்துக்கு தேவையான காச சேர்த்து வச்சுட்டோமா, டக்குனு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும். பிசினஸ் ஜர்னிய நீங்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஓகே பிசினஸ்ல வந்துட்டு ஸ்டேபிள் ஆயிட்டோமா, அடுத்தது இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணிடணும். அடுத்தடுத்து பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி போகாம, ஒண்ணு எம்ப்ளாயியா இருந்தா எம்ப்ளாயியாவே இருக்கிறது. இல்ல எம்ப்ளாயி ஆயிட்டு பிசினஸ் மேன் ஆயிட்டா, பிசினஸ் மேனாவே கன்டின்யூ பண்றது. இன்வெஸ்ட்மென்ட் பக்கமே போறதில்ல. இல்ல சில பேர் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் இதுல ட்ராப்ல போயிட்டு மாட்டிக்குவாங்க. 35, 40 வருஷமா பிசினஸ் பண்ணிட்டுருப்பாங்க. இவங்க போய் கடை தொறக்காம வந்துட்டு அந்த கடை ஓப்பனே ஆகாது. அப்படிங்கிற நிலைமையில இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பிசினஸ் அந்த இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னி வந்துட்டு காம்ப்ளிகேட்